Hi. So இதில் வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு சர்வீஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். ஸோ இது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபார்முலேஷன்ஸ் க்ரியேட் பண்ணி தருது. பீயிங் அ மேனுஃபேக்சரர் எனக்கு ஐ பர்சனலி அண்டர்ஸ்டாண்ட் என்னென்ன இஷ்யூஸ் இருக்கும் அப்படிங்கிறது. இட் வில் ஹெல்ப் யூ த்ரூ அவுட் உங்கள் மார்க்கெட்டிங் கேம்பெயின்லேருந்து ப்ராடக்ட் செய்கிறதுலேருந்து அந்த ப்ராடக்ட் பார்த்தினா இட் வில் மேக் யூ அன் எக்ஸ்பர்ட் இன் த ப்ராடக்ட். ஹாய். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா புதுசாக ஒரு சர்வீஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். உங்கள் எல்லாத்துக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் இதில் நான் நிறைய பக்கம் அடிபட்டிருக்கேன், செய்யப்பட்டிருக்கேன். ஸோ அதனால் அதுக்கப்புறம் வி ஹவ் ஸ்டார்டட் த சர்வீஸ். ஸோ இது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபார்முலேஷன்ஸ் க்ரியேட் பண்ணி தருது. ஸோ நீங்கள் ஒரு காஸ்மெட்டிக் பிராண்ட் வச்சுருக்கீங்க, ஒரு மேனுஃபேக்சர் பண்ணிகிட்ருக்கீங்க அண்ட் புதுசாக ஒரு ப்ராடக்ட் ஜாயின் பண்ணணும், புதுசாக ஒரு ப்ராடக்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணணும் அப்படின்னா ஃபார்முலேஷன்ஸ் இஸ் கோயிங் டு பி அ வெரி பிக் இஷ்யூ. ஸோ இதில் வி ஹாவ் tied up with PhD doctors and formulate பண்ணி தரோம். ஸோ இது ஒரு சர்வீஸாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இதுதான் ஒரு பிராண்டுக்கு நாங்கள் பண்ணித்தர ஃபார்முலேஷன். ஸோ இது வந்து பர் ரெசிபி வந்து இட்ஸ் கோயிங் டு காஸ்ட் யூ அபவுட் 5,000 rupees. ஸோ இது மார்க்கெட்டில் இருக்கிற ஸ்டாண்டர்ட் ப்ரைஸ் தான். அப்புறம் என்ன வித்தியாசம், நான் ஏன் உங்ககிட்ட தரணும் அப்படிங்கிற கேள்வி என்ன அப்படின்னா, பீயிங் அ மேனுஃபேக்சரர் எனக்கு ஐ பர்சனலி அண்டர்ஸ்டாண்ட் என்னென்ன இஷ்யூஸ் இருக்கும் அப்படிங்கிறது. ஸோ ஐ ஜஸ்ட் கோ த்ரூ. ஸோ இந்த மாதிரி இது வந்து இட்ஸ் செட் ஆஃப் 3 ஃபார்முலேஷன்ஸ். ஸோ ஒரு ஃபார்முலேஷனுக்கு ஐ திங்க் அபவுட் திஸ் சைஸ் ஆஃப் மெட்டீரியல் கிடைக்கும். அண்ட் என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இதில் ஃபர்ஸ்ட் திங் என்னென்னா ஒரு இன்ட்ரடக்ஷன் இருக்கும், தென் அந்த ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கான ஒரு ஃப்ளோ சார்ட். ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஸ்கின் டைப்பை டெஸ்ட் பண்ணிக்கிறதுக்கான மெத்தடு. ஸோ திஸ் இன்ஃபர்மேஷன் வில் பி ஹெல்ப்ஃபுல் இன் யுவர் மார்க்கெட்டிங். இதில் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா எப்படியெல்லாம் செக் பண்ணுறது ஸ்கின் டைப்பை. ஸோ இது ஸ்டாண்டர்டாக எல்லா ரெசிபிலையுமே வரும். ஸோ ஸ்கின் டைப் டெஸ்ட் எல்லாமே இருக்கும். ஸோ அடுத்தது வந்துட்டு ஸ்கின் எப்படி ப்ராடக்ட் எப்படி யூஸ் பண்ணி பார்க்குறது அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் இருக்கும். ஸோ அந்த ஸ்கின் ப்ராப்ளம்க்கான சொல்யூஷன் என்ன, ஸோ அது வேறு ஸ்கின் டைப்ஸ்க்கு எப்படி டிஃப்ரென்ஷியேட் ஆகும். ஸோ அதுக்கு அடுத்தது ஃபார்முலேஷன். ஸோ இது வந்து ஸ்டாண்டர்ட் இன்ஃபர்மேஷன் எல்லா ப்ராடக்ட்ஸ்க்குமே இருக்கும். அண்ட் இந்த பக்கம் அந்த க்ரீம்க்கான ஃபார்முலேஷன். ஸோ அந்த என்ன க்ரீம் பண்ண போகிறோம், க்ரீமோட டைப்ஸு. ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா மாய்ஸ்சரைசரில் அதில் என்னென்ன டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட்ஸ் இருக்குது. ஸோ அதாவது யூஸ் பண்ணியிருக்கிற இன்க்ரீடியன்ஸோட டெஃபினிஷன்ஸ் இருக்கும் எல்லாமே. ஸோ நமக்கு ஒரு ஃபார்முலேஷன் அப்படிங்கிறது ஜஸ்ட் வெறும் நம்பர்ஸ், இந்த பொருள் போட்டால் இது வந்துடும் அப்படிங்கிறது இல்லை. எதுக்காக ஒவ்வொரு பொருள் போடுறோம் அப்படிங்கிறதும் தெரியணும். எண்ட் ஆஃப் த டே கஸ்டமர்ஸ் இந்த கேள்வி எல்லாமே நம்மக்கிட்ட கேட்பாங்க, ஏன் இதை போடுறீங்க, ஏன் இது இருக்குது அப்படிங்கிறது. ஸோ நம்ம எவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக இருக்கோமோ அந்தளவுக்கு தான் வந்துட்டு பிராண்டோட கான்ஃபிடென்ட்டாக இருக்கும். ஸோ அது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறது, ஸோ அந்த இன்க்ரீடியன்ட் ஸ்கின்னில் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறதுக்கான அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன். ஸோ ஸ்கின்னோட லேயர்ஸ், அதுக்கான அடுத்த இன்ஃபர்மேஷன். ஸோ அதான கெமிஸ்ட்ரி. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா தி ஆக்சுவல் ஃபார்முலேஷன். ஸோ என்னென்ன ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணுறோம், அதில் இருக்கிற கிளாஸிஃபிகேஷன்ஸ் என்ன, க்ரீம்கான டிஃப்ரெண்ட் டைப்ஸு, அதில் யூஸ் பண்ணுற இன்க்ரீடியன்ட்ஸ், அப்புறம் ஃபார்முலேஷனுக்கு அப்புறம் அதில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது, அந்த க்ரீமை எப்படி ஒர்க் ஆகுது அண்ட் அதை எப்படி செய்கிறது. ஸோ மேக்கிங் மெத்தட், இது எல்லா இன்ஃபர்மேஷனுமே இருக்கும். ஸோ இது எப்படி ஃபார்முலேட் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ப்ராப்ளம்கான சொல்யூஷன், அது ஏன் அந்த சொல்யூஷன் கொடுக்குது, அது எப்படி ஒர்க் ஆகுது, ஆட் பண்ணுற பொருளை ஒன்றும் எதுக்காக சேர்த்துறோம், அது என்னென்ன வேலை பண்ணுது, அது வந்துட்டு அந்த பொருள் வந்து எவ்வளோ சேர்த்தலாம், எதுக்காக சேர்த்தலாம், அதனோட கெமிஸ்ட்ரி மேக்கப் என்ன, எது எதோட சேரும், எது சேராது அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன். ஹர்ப்ஸ் ஏதாவது யூஸ் பண்ணுறீங்கன்னா அதனோட பெனிஃபிட்ஸ், அது என்ன ஃபார்மேட்டில் சேர்த்துறது அண்ட் அதை எப்படி செய்கிறது, அது ரொம்ப முக்கியம். பொருள்லாம் தெரிஞ்சாலும் ஒரு சிலதை ஹீட் பண்ணணும், இவ்வளோ நேரத்துக்கு ஹீட் பண்ணணும், கொஞ்ச நேரம் மிக்ஸ் பண்ணணும். ஸோ இந்த டிஃப்ரென்சஸ் எல்லாமே இருக்கும். ஸோ அந்த இன்ஃபர்மேஷன் ப்ளஸ் மார்க்கெட்டிங் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிற மாதிரியான இன்ஃபர்மேஷன் எல்லாமே இருக்கும். ஸோ இந்த ரெசிபி புக் அப்படிங்கிறது ஃபார்முலேஷன் புக். ஸோ அது வாங்கினீங்க, ஃபார்முலேட் பண்ணோம் அப்படின்னா
இட் வில் ஹெல்ப் யூ த்ரூ அவுட். உங்கள் மார்க்கெட்டிங் கேம்பெயின்லேருந்து ப்ராடக்ட் செய்கிறதுலேருந்து அந்த ப்ராடக்ட் பார்த்தினா இட் வில் மேக் யூ அண்ட் எக்ஸ்பர்ட் இந்த ப்ராடக்ட். ஸோ இது நான் மட்டும் பண்ணுறது இல்லை, தெர் இஸ் அ செப்பரேட் ரிசர்ச் டீம் ஒர்க்கிங் பிஹைண்ட் திஸ். ஸோ ஒவ்வொரு ஃபார்முலேஷனுக்கும் 15-20 days டைம் எடுத்து இண்டிவிஜுவலாக கேர் எடுத்து உங்களோட ப்ரைஸ் பாயிண்ட்டுக்கு எப்படி ஒர்க் ஆகும் அப்படிங்கிறதுக்கு தகுந்த மாதிரி போட்டு கொடுக்குறது. ஸோ ஃபீல் ஃப்ரீ டு யூஸ் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. ஐ திங்க் திஸ் வில் பி ஒன் ஆஃப் த பெஸ்ட் ப்ராடக்ட் இந்த மார்க்கெட். நான் இதை வந்து அவ்வளோ ஈஸியாக எதுக்குமே சொல்ல மாட்டேன். ஸோ இது நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். நார்மலி பார்த்திங்கன்னா 5000 ரூபா போட்டு ஒரு ஃபார்முலேஷன் வாங்குகிறோம் அப்படின்னா ஒரு பேப்பரில் கொடுத்து முடிச்சுருவாங்க. அது அப்படி இருக்கக்கூடாது. ஸோ அதை மாற்றுறதுக்கான என்னோடய படி, மை ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஸோ I would need all your support. Thank you for watching the video.